நான் ரொம்ப அழகாக பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணி ஊற்றும். எனக்கு நல்லா சாப்பிட்டேன்னா, ருசியான பொருள் பார்த்தேன்னா, ஒரு அழகான பொருள் பார்த்தேன்னா, என்ன அறியாமையே கண்ணில் வந்து தண்ணி வடியும். செக்ஸியாக இல்லை, நீங்கள் பண்ண அப்படி நினச்சிக்க போகிறீங்க. நன்றி, என் முன்னாடி இப்படி ஒன்று. அந்த அழகு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்தியார் வாழ நினைக்கிற மனமாக இருக்கும். அந்த மனம் எனக்கு ஏதோ உதவி பண்ணியிருப்பான், அவன் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பான். அவனை விட ஒரு அழகானவனை நான் பார்க்க முடியுமா என் வாழ்க்கையில்? இந்த உலக பார்வையில் அவன் எப்படி இருக்கலாம்? ஒல்லியாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், மூங்கிலுக்கு சட்டை போட்ட மாதிரி கூட இருக்கலாம். என்ன புல்கை சட்டை கொடுத்தாலும் இங்கே தான் நிற்கிது அவனுக்கு. எனக்கு அவன் அவ்வளோ அழகாகிறான். உன் பார்வைக்கு அவன் எப்படி இருக்கலாம்? ஸோ நான் அழகாகுதுன்னு சொல்கிற பொருளெல்லாம் அவனுக்கு அசிங்கமாக கூட தெரியலாம், தோணலாம், தப்பு இல்லை. பட் உன்னை அறிவெல்லாம் தூக்கி போட்டுப்பார், எல்லாமே அழகாக இருக்கும். அசிங்கமான ஒன்றை பார்க்க முடியாது. ஏன்? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, அவளைத்தானே நான் நினைத்தது. பாட்டு கேட்டிருக்கீங்களா? தேவதை, மரண தேவதை எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாய்சன் குடிக்கிறவங்களாம் எப்படி குடிப்பாங்க? ஓ அப்படி ஓ ரசிகம் சீமானேவா ஜொலிக்கும் உடை அணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுதுமா நம் கலிக்கும் விதத்தில் கால கலைகள் அலைகள் அழகா எப்படி கொடுப்பாங்க? அசிங்கமான கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த உடல் ரீதியாலாம் கிடையாதுங்க, மனம்தான். பட் நீங்கள் அறியாமையை உங்களுக்குள்ளே அறியாமல் இருந்தால் நீங்கள் அழகு. நீங்களே குழந்தை ஏன் அழகாக இருக்குதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அறியாமல் தான் அது அழகு. அது அழுதாலும் அழகாக இருக்கும், சிரித்தாலும் அழகாக இருக்கும். வாழ்ந்தவன் சிரித்தா கூட நமக்கு வெறுப்பாக இருக்கும். சரி நம்ம பாவி இந்த நேரத்தில்